சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற அபிராமி அந்தாதி 72வது பாடல். அதாவது ஸ்ரீவித்யா உபாசகர்கள் உமையம்மையை 3 விதமாக வழிபாடு செய்வார்கள். சாக்தபரம், சைவபரம், உபயம் அப்படின்னு வடமொழி சொல்லுது. சிவனும் சக்தியும் இணைந்து இருப்பதே உலகம். அந்த சிவன் சக்தியிலிருந்து வேறற்றது, சக்தி சிவனிடத்திலிருந்து வேறற்றது, சூரியனையும் ஒளியையும் போன்ற. அதனால் அதில் வெளிப்படுகின்ற பாகத்தான் அம்பாள்னு சொல்கிற வழக்கம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த பாடல் முழுக்க முழுக்க சாக்தபரமாக இருக்குது. உமையம்மை மேலோங்கியவளாகவும் சிவபெருமான் அந்த உமையம்மைக்கு அடங்கியவராகவும் இருக்கார். அந்த இடத்துல சொல்லுவார், தாயாராகவும் சரி, மனைவியாகவும் சரி, எல்லா உறவுகளாகவும் சிவபெருமானுக்கு இருப்பவள் உமையம்மை தான். அந்த இடத்துல மிக தெளிவாக சொல்கிறார், என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன். என் குறை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என் குறை அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சில கவலைகள், வருத்தம், துக்கம், அதெல்லாம் குறை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் என் குறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உயிர், அந்த உயிரோடு சகஜ மலமாய் ஒட்டி இருக்கக்கூடிய ஆணவ மலம். அந்த மலம்தான் நம்மளை அறிய விடாமல் தடுக்கிறது, ஒரு பெரிய பேரானந்தத்தை தடுக்கிறது. அது ஆன்மாவுக்கு உண்டான மிகப்பெரிய குறை. அந்த குறையை தீர்ப்பதற்காக அப்படின்னு அர்த்தம். என் குறை, ஆணவ மலத்தை நீக்குவதற்காக, தீர, என் குறை தீர அப்படின்னு, ஆணவ மலம் முற்றுமாக விலக அப்படின்னு சொல்கிறார். அவன் நின்று ஏற்றுகின்றேன் அப்படின்னா உட்காந்துட்டு நின்றுண்டு அப்படி இல்லை. மனதை நிறுத்துவது. அப்போ மனம்ங்கிற வஸ்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, சதா சர்வகாலமும் இயங்கிறது. இப்போது ஜலம் சதா சர்வகாலமும் கீழே போகிறதுக்கு முயற்சி பண்ணும். நெருப்பு சதா சர்வகாலமும் மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணும். காற்று எங்கு பார்த்தாலும் பரவுவதற்கு முயற்சி பண்ணும். பிருத்திவி சுற்றிகிட்டே இருக்கும், பூமி சுற்றுறதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் இயக்க வஸ்து. அதை மாதிரி இந்த இயங்கிக் கொண்டே இருப்பது, வேகமாக இயங்குவது மனது. அந்த மனது நிற்கின்ற வகையில், அந்த மனம் நின்று பிரதிஷ்டான்னு பேர். பிரதிஷ்டைன்னா மனதை நிறுத்துவது அப்படின்னு பொருள். ஆனால் அந்த மனது என்ன பண்ணும், ஓடிகிட்டே இருக்குது. அதனால் தீர நின்று, அந்த உயிரிலே ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு குற்றம், அந்த குற்றம் தான் நமக்கு பிறவியை தருது, அந்த குற்றம் தான் நமக்கு அறியாமையை தருது, அந்த குற்றம் தான் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களுக்கும் காரணமாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த குற்றத்தை நீக்கி கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்னா, மனதை நிறுத்தி ஏற்ற வேண்டும். இந்த மனம் ஓடிக்கொண்டே இருப்பது, அதை நிறுத்துகிறார். தீர நின்று ஏத்துகின்றேன். ஏத்துகின்றேன் அப்படின்னு சொன்னால் வழிபாடு செய்கின்றேன், இறைவியை மனத்திலே பதிக்கின்றேன். புறத்திலும் அகத்திலும் உள்ளேயும் புறம்பாகவும் எல்லா நிலையிலும் இறையென்னையை காண்கின்றேன்னு அர்த்தம். ஏற்றுவதுன்னா வெளியில் பார்த்தாலும் அம்பாள், உள்ளே பார்த்தாலும் அம்பாள், உள்ளேயும் வெளியிலையும் பார்த்தாலும் அம்பாள். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு மனதை பக்குவப்படுத்துவது. என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன். இது எனக்கு நன்னா தெரியும், சாஸ்திரங்களில் விதிச்சிருக்கு அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்கிறார். வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டுன்னு சொல்லுவார் ஒரு இடத்துல. அப்போ தெளிவாக சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த ஆணவ மனம் நீங்கிறதுக்கு மனதை அசையாமல் தியானம் பண்ணினால் பிறவியானது அற்றுப்போகும்னு சொல்கிறார். அதனால தான் இனி யான் பிறக்கின், இந்த அபியாசம்லாம் என்னோடய பங்குக்கு கரெக்டாக செஞ்சுட்டானா, முறையாக சாமி கும்பிட்டுருக்கேன், மனதை ஒருமித்து ஜபம் பண்ணியிருக்கேன், பூஜை பண்ணியிருக்கேன்,
இனி இவ்வளோதுக்கு அப்புறமும் இனி யான் பிறக்கின், திருப்பியும் எனக்கு பிறவின்னு ஒன்று வந்ததுன்னா நின் குறையே, அது உன்னோட தப்புங்கிறார். அம்பாளை பார்த்து சொல்கிறார், நான் இனிமே பிறந்தேன்னா இவ்வளோ பூஜை பண்ணி இவ்வளோ தியானம் பண்ணதுக்கப்புறம் அது யார் தப்புன்னா என்னோட தப்புன்னு சொல்ல முடியாது. அதனால் மிரட்டுறார் அம்பாளை, நின் குறை உன்னோட தப்பு. இந்த குழந்தை என்ன பண்ணும், அம்மா சில நேரத்தில் குழந்தைகள்ட்ட கடுமையாக நடந்துப்பா. இருந்தாலும் அந்த குழந்தைகள் சாப்பிடாமல் இருக்கிறத அம்மாவால் பொறுத்துக்க முடியாது. அப்போ இந்த குழந்தைகள் அம்மாவை பார்த்து கேட்கும், என்னை பெத்தியோ இல்லையோ அதனால் சாதம் போடுது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அம்மா சொல்ல கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி நின் குறையே அன்றி, நீ தானே பெத்த, நீ தானே எனக்கு பிறவாமையை கொடுக்கணும், நீ தானே மோட்சத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறார். யான் பிறக்கின் நின் குறையே அன்றி யாரு குறை கான், உன் குறை இல்லாமல் யார் குறைய சொல்ல போகிற, அது என்னுடைய குறை இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். அம்பாள் பேரில் சரணாகதியை உணர்த்துகிற உள்ளம் அம்பாளை நம்புவதனால் நேரடியாக பேசுகிறார், பிரத்யட்சமாக பார்க்குறார். அதனால் யாரு குறைகான் இரு நீல் விசும்பில் மின்குறை காட்டி மெளிகின்ற நேரிடை மெல்லியலாய். இரு நீல் விசும்புனார். விசும்புன்னா ஆகாசம். இரு நீல் விசும்பு, இருள் நீல் விசும்பு, கடைக்குறையாகவும் வச்சுக்கலாம். அப்படி வைக்கிற பொழுது என்னன்னா, மின்னல் மாதிரி தோன்றி அனுகிரகம் பண்ணுறாள் அம்பாள். மின் குறை காட்டி மெளிகின்ற, மெலிதல் அப்படின்னு சொன்னாலே ஒல்லியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். குறை அப்படின்னா குறுக்கு குறை, இதெல்லாம் பழைய காலத்து வழக்கு சொல், அப்படியே பயன்படுத்தியிருக்காரு அதில். அதாவது மெல்லிய இடையை கொண்டவள், ஒல்லியாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். மின் குறை, மின் அப்படின்னா எப்படி, மின்னல் மாதிரி இருக்கா, ஒளி பொருந்தியவளாக இருக்கிறார், மெல்லியவளாக இருக்கிறாள். மின் குறை காட்டி, காட்டி அப்படின்னா ஒளி வடிவம்னு அர்த்தம். கண்ணுக்கு புலப்படுவது, கண்ணுக்கு உலகத்தை, இந்த உலகத்தை நாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கண் இருக்கணும். அந்த கண் நல்லபடியாக இருந்தால் கூட, உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் இருந்தால் கூட மின் ஒளின்னு சொல்கிறார். அந்த ஒளியை வெளிப்படும் போது அப்போ தான் இந்த மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். அப்போ ஒளியில் தான் நம்ம பார்க்க முடியும் அந்த பொருளை. அது மாதிரி மின் குறை காட்டி மெளிகின்ற, இந்த உலக பொருள்களையெல்லாம் காட்டுகிற ஒளி. மெளிகின்ற நேரிடை மெல்லியலாய், இடை அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கார். நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீர. இவ்வளவு லட்சணமும் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, சாதாரணமாக பொதுவாக உமையம்மை அப்படின்னு சொல்லிடலாம். இந்த ஆகம சாஸ்திரம் இருக்க, அது ஒரு சில நூல்லாம் படிச்சுட்டு அதுலேருந்து இதில் சூத்திரமாக எழுதியிருக்கார் இந்த பாடல். தன் குறை தீர, அப்படிப்பட்ட ஒல்லியாக இருக்கக்கூடிய அந்த பால் யார் அப்படின்னா, தன் குறை தீர, இறைவனே தன் குறையை தீர்த்து கொள்ள. அப்போ தன் குறைனா என்னன்னா, முழுமையில் ஒரு பகுதி. சிவபெருமானுக்கு என்ன குறை இருக்க முடியும்? ஸ்வயம் விதாதா தபசப்பலானாம் கேனோபி காமேன தபஸ்சகார. காளிதாசன் கேட்குறான், சிவபெருமான் தவம் பண்ணுறானா எதுக்காக? அவனுக்கு ஏதாவது அடையணும்னா? அவனுக்கு மேலே சாமியா? சேர்ந்தறியா கையனன்னு சொல்லுவார். திருமுறைகள் சாமி கும்பிட்டே வழக்கம் இல்லை, ரெண்டு கையும், ஏன்னா அவனே சாமி. அதனால் அப்படி யாருக்காக தபஸ் பண்ணுறான்? உலகத்திற்கு உணர்த்துவதற்காக. அந்த மாதிரி தன் குறை தீர அப்படின்னா, தன்னில் ஒரு குறை, ஒரு கூறு பிரிந்திருக்கிறாள் உமையம்மை. அந்த ஒரு குறை ஒருமித்து கொள்வதற்காக இறைவன் தவம் செய்கிறான், உமையம்மையை மீண்டும் இணைத்து கொள்வதற்காக அப்படின்னு சொல்கிற. குறை தன்னில் ஒரு பகுதி, குறை தீர அப்படின்னு சொல்கிறது வரைக்கும் அம்பாளை குறிக்கிற மாதிரியே இருந்தது. ஆனால் கடைசி வார்த்தை தான் அதில் தெளிவு பண்ணுறார். என் கோன், கோன்னா அரசன் அர்த்தம். என் கோன்
இந்த கோன்கிற வார்த்தை இருக்கோ இல்லையோ, அந்த அரசன் ஏன்னு சொன்னான்னா நடராஜன் அர்த்தம், ராஜா அப்படின்னு அர்த்தம். இந்த ராஜான்னு யாரை சொல்லுவோம் நம்ம அப்படின்னா நடராஜரை தான் சொல்கிற வழக்கம். அவர் அடிக்கடி திருக்கடையூரை பாடினா கூட தில்லையூரர் தம் வாகத்து அப்படிம்பார் நடராஜர். கூத்தபிரானை அடிக்கடி சொல்லுவார், கொன்றை ஓர் அடையாளத்தினாலையும் சொல்லுவார். எங்கோன் சடை மேல் சடை மேலே வச்சுட்டுருக்காராம், சடை மேல் வைத்த. ஏன் இதை தெளிவாக குறிப்பு கொடுக்குறாருன்னா, இடது பாகத்தை வவ்வியதே, வாம பாகத்தை வவ்வியதே பார்வதி சொல்கிறார். இங்கே அந்த அம்பாளை சொல்லலை, சடை மேல் வைத்து கொண்டிருக்கின்ற தாமரை. இந்த தாமரை இருக்கே, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் வாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னார். தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தாமரை தண்டு நீண்டு வளரும். தண்ணி குறைஞ்சி போச்சுன்னா தாமரை குறைச்சி வளரும். அப்போ தண்ணியினுடைய உயர்வு தாழ்வுகளை குறிப்பிடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு குறியீடாக இந்த இடத்திலே தாமரையை மிக அற்புதமாக பயன்படுத்தி இருக்கிறார். சடை மேல் வைத்த தாமரை அப்படின்னு சொன்னால் கங்கையை சொல்கிறார். இப்போ இவ்வளோது லட்சணமும் யாருக்கு பொருந்திருக்கு அப்படின்னா கங்கைக்கு பொருந்திருக்கு. கங்கையை பாடுறார் அப்படிங்கிறது புரியுது, கங்கையோட தியானம். அவன் கங்கை எப்படி இருக்கா அப்படின்னா, விசும்பு ஆகாயத்தில் இருக்கா. காம் கச்சதி இதி கங்கா அப்படின்னா, காம்னா சொர்க்கம், விண் உலகம், மேகம். அந்த மேகத்திலே இருக்கக்கூடிய மின்னல் வடிவாக தோன்றுகிறவள். அப்படி அந்த மின்னல் வடிவம் வந்தால் அந்த ஜலம் வரும் மழைக்காக. அப்படிப்பட்ட தூய்மையான ஜலம், அதில் கொஞ்சம் கூட ஒரு எந்த விதமான கல்மிஷமும் இருக்காது. கீழே வந்து அது எந்த இடத்துல விழறதோ அந்த இடத்தோட தன்மை வந்துடும். ஆற்றுல விழுந்தால் ஒரு மாதிரி, தரையில் விழுந்தால் ஒரு மாதிரி, கடலில் விழுந்தால் ஒரு மாதிரி, அந்த குணம் மாறி போயிடும். ஆனால் மேலே இருக்கக்கூடிய கங்கை மிக தூய்மையானது. அதனால தான் மெலிந்த விசும்புன்னு சொல்கிறார், ஆகாச கங்கை. மெல்லியலாய்ன்னு சொல்கிற பொழுது நேரிடை மெல்லியலாய் சடை மேல் வைத்த தாமரை அப்படின்னா, அவள் ரொம்ப வேகமாக வந்துட போகிறா, இந்த உலகத்தையே அழிச்சுட போகிறா அப்படிங்கிறதுனால சிவபெருமான் தலையிலே தாங்கினான். அதனால் சடை மேல் வைத்த தாமரை, அம்பாளை தாமரைன்னு சொல்கிறார். கராம்புயமும் வதனாம்புயமும் கருணாம்புயமும் கண்டிலே நல்லால் ஒரு தஞ்சமும் தாமரையாகவே சொல்லிடுவார். அம்புயம்னா தாமரை. இந்த இடத்துல தாமரை அப்படிங்கிறத ஆகுபெயராகி கங்கையை குறிச்சுது. சடை மேல் வைத்த தாமரை அப்படின்னு சொல்கிறார். தலைமையில் வச்சுருக்கார் கங்கையை. இந்த ஊர் பக்கமெல்லாம் விளையாட்டாக சொல்கிறது, வாத்துக்காரியை தலைமையில் வச்சுன்னு ஆடுறாங்க. ஏன் ஆடுறதுன்னு சொல்கிறதுன்னா, நடராஜ சிலையை சொல்கிறது. அவர் ஆடுவார், அவர் தலையில் ஜடை இருக்கும், அந்த ஜடையில் கங்கை ஒட்டின்னு இருப்பாள். எல்லோரும் கோயில் நடராஜா சிலையில் பார்க்குறான். அந்த கங்கையை தான் தியானம் பண்ணுறது. இதை ரொம்ப பொறுப்பாக அபிராமி பட்டர் எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. இனி யான் பிறக்கின், அடுத்த பிறவி எனக்கு கிடையாது. இந்த கங்கையை தியானம் பண்ணினா மோட்சம் குறித்து தியானம் பண்ணுறது. சரி, இதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கங்கையினுடைய சிறப்பு என்னன்னா, மார்க்கண்டேயர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து காசிக்கு பக்கத்தில் உபதேசம் வாங்கிட்டார். அவருக்கு வந்து 16 வயது தான் ஆயுள். அந்த ஆயுளை வெல்லுவதற்காக தகப்பன்கிட்ட சொல்லி, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் 16 வயசில் சாக மாட்டேன், சிவபெருமானை வணங்கி நான் வந்து மீண்டும் தீர்க்க ஆயுசாக இருப்பேன், நான் சிவனை குறித்து நான் வரமாகவே வாங்குகிறேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு அவள் அப்பாட்ட சொல்லிவிட்டு 108 சிவாலயம் பூஜை பண்ணிட்டு வரார். ஒவ்வொரு சிவாலயமாக. அதுக்கு முன்னாடியே நிறையா பேர் யமனை ஜெயிச்சிருக்கா. ஸ்வேதகேதுங்கிறவன் ஜெயிச்சிருக்கான் யமனை, சாவித்திரி ஜெயிச்சிருக்கா. அது மாதிரிலாம் சில பேர் ஜெயிச்சிருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி சில ரிஷிகளுடைய விஷயங்கள்லாம் இந்த மரணத்தை வென்றிருக்கிறார்கள் என்பதனால் சிவபூஜை அதுக்கு ஒரு சாதனமாக சொல்லி உபதேசம் எடுத்துட்டு காசியிலேருந்து 107 தலம், 108வது தலம் தான் திருக்கடையூர்னு சொல்கிறா. அதில் 107வது தலம் இருக்கோ இல்லையா, அந்த தலம் திருமயானம்னு பேர். திருமயானம்ங்கிறது என்ன அப்படின்னா, பிரம்மாவை சமாதி பண்ணின இடம். ஒவ்வொரு ஆயுசு முடியும் போது நமக்கு வந்து ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு பகல் இரவு மாதிரி, அது மாதிரி எத்தனையோ வருஷம் கணக்கு சொல்கிறா. அதில் வந்து ஒரு பிரம்மா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து அவருடைய சரீரத்தை தகனம் பண்ணுறது, எரித்து
சாம்பலாக்கி சிவபெருமான் மேலே பூசிப்பார். திருப்பியும் அவரை உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த சாம்பல்லேருந்தே உற்பத்தி பண்ணிவிடுவார். அதனால தான் படைத்தும் காத்தும் அழித்தும் தெரிபவராம். அது மாதிரி திருக்கடையூர் 5 மயான க்ஷேத்திரத்தில் ஒன்று. காசி மயானம், கடவுர் மயானம், கச்சி மயானம், நாலூர் மயானம், காழி மயானம். அதில் இந்த கடவுர் மயானம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அந்த க்ஷேத்திரத்துக்கிட்ட 107வது க்ஷேத்திரம். அந்த இடத்துல இப்படி 108 தலங்களையும் பூஜை பண்ணிட்டு வரார். அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கிற எல்லா தலங்களையும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு தீர்த்தத்தை உருவாக்கியிருப்பார். அந்த தீர்த்தத்தில் கண்டிப்பாக சங்கு வரும், சங்கு தீர்த்தம். இப்போ நம்ம திருக்கழுங்குன்றத்தில் மார்க்கண்டேயர் பூஜை பண்ணியிருக்கார். அதனுடைய பிரத்யட்சமாக அவர் பூஜை பண்ணதுக்கு உண்டான சான்று இந்த வழி இப்படி தான் இருக்கும், மார்க்கண்டேயர் இப்படி தான் பூஜை பண்ணுவார் அப்படின்னு ஒரு முறை, அந்த முறைப்படி ஆராதனை பண்ணியிருக்கார். அது மாதிரி திருக்கடையூர்லேயும் அப்படி. அது வந்து அஸ்வதி கிணறு அப்படின்னு ஒரு கிணறு இருக்குங்க. அந்த கிணறுல அம்பாள் வாசம் பண்ணியிருக்கா, கங்கை. அந்த கங்கையிலேருந்து ஜலம் எடுத்துன்னு வந்து தான் நித்தியப்படியே சிவபெருமானுக்கு அபிஷேகம், அமிர்தகடேஸ்வரருக்கு. அவருக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ பொறுப்புன்னா, அவர் அந்த கோயிலுடைய பரிசாரகம். அதனால் அந்த தண்ணி கங்கை அதை உண்மையாகவே உணர்ந்து அந்த கங்கையை அவர் வந்து இந்த பாடலில் பாடியிருக்கார். எங்கோன் சடைமேல் வைத்த தாமரை. அந்த தண்ணியை தவிர வேறு எந்த தண்ணியும் திருக்கடையூரில் அபிஷேகம் பண்ண மாட்டா. அந்த தண்ணி சாட்சாத் காசியில் இருக்கக்கூடிய கங்கை என்னையோ அதே கங்கை தான் அங்கே இருக்கிறது. அதில் தான் அவர் குளிப்பார். மற்ற எல்லா சாமிக்கும் இங்கே இருக்கக்கூடிய கிணத்துலேயும் தண்ணி எடுத்துப்பார், சிவபெருமானுக்கு மாத்திரம், மூலஸ்தானத்துக்கு மாத்திரம். அதனால தான் கங்கையை சேர்த்து சொல்கிறார். அதே மாதிரி சிவன் கோயிலில், திருக்கடையூர் சிவன் கோயிலில் பள்ளியறை சிவன் கோயிலே இருக்கும். எல்லா கோயில்லையும் பள்ளியறை எங்கே இருக்கும்? அம்மன் கோயிலில் இருக்கும். அதனால் கங்கை தான் சிவபெருமானுக்கு ஆத்ம சௌக்கியத்துக்காக முதல்ல வந்து அனுகிரகம் பண்ணுறா. மார்க்கண்டேயருக்கு ஆத்ம சௌக்கியத்தை கொடு. அதனால தான் மாயா முனிவரும்னு சொன்னார். மாய்தல் இரத்தல், இரத்தல் என்கின்ற குணம் அற்று போய்விட்ட மாயா முனிவன். முனிவன் அப்படின்னா முனைந்தவன் அர்த்தம், முயற்சி செய்தவன். கட சேஷ்டாயாம் அப்படின்னு வடமொழி சொல்கிறது. அமிர்த கடேஸ்வரர். பிறவாமை இரவாமை குறித்த முயற்சியினால் உற்பத்தி பண்ணப்பட்டவர் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர். அதை தான் இந்த இடத்துல மறைமுகமாக சொல்கிறார். எங்கோன் சடைமேல் வைத்த தாமரையே அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ இந்த கங்கையை நம்ம தியானம் பண்ணினால், அதுவும் அமிர்தகடேஸ்வரரோட சேர்த்து தியானம் பண்ணினால், அப்படி தியானம் பண்ணுறவாளுக்கு ஆத்ம ஞானம் ஏற்பட்டு பிறவிங்கிறது ஒன்றும் கிடையாது. இனி யான் பிறக்கின் நின்குறை. அப்படி பிறப்பை அழிக்கின்ற தன்மை யாருக்கு இருக்குது அப்படின்னா அம்பாளுக்கு இருக்குது. அதாவது மோட்சத்தை கொடுக்குறவ. ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு, அந்தகன் பால் மீளுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு. அந்தகன் பால், அந்தகன் யமனுக்கு பேர், முடிவை செய்பவன். அவன் இருந்தால் தான் இறப்பை செய்ய முடியும். பிரம்மா இருந்தால் தான் பிறப்பை செய்ய முடியும். இப்படி இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற ஆன்மாக்களுக்கு ஏற்படுகிற 2 துன்பங்களையும் இல்லாமல் செய்பவளாகிற சிவபெருமான் தலையிலே வைத்து தாங்குபவளாகிற, உலகிலே உள்ள ஆன்மாக்கள் அனைத்திற்கும் நலம் செய்பவளாகிற கங்கையை சொல்கிறார். தலை சடை மேல் வைத்த தாமரையே. அப்போ 3 வகையிலும் மிகச் சிறப்பாக இந்த பாடலானது கங்கையை குறித்து, சிவபெருமானை குறித்தது. அப்படி கங்கையை தியானம் பண்ணுறவாளுக்கு ஒரே ஒரு மின்னல் மாதிரி அவாவா ஹிருதயத்தில் தோன்றி ஒரு மாத்திரை நேரம் அப்படி தோன்றி அப்படி மறைவாலாம். அப்படி மறைஞ்சிட்டா இந்த ஆணவமெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதான் என் குறைங்கிறது. அந்த குறை தீர்ந்து போயிடும். அந்த ஆணவமலம் தீங்கினால் ஆன்மாக்கள் தன்னைத்தான் உணரும். தன்னைத்தால் உணர்ந்தால் தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானை உணரும். அப்படி சிவபெருமானை உணர்ந்தால் எல்லையற்ற ஆனந்தமான வடிவு, ஆனந்தமான வடிவு, எப்பொழுதும் 2 கலந்து இருத்தல்.
அப்படிப்பட்ட ஒரு உண்மையான உன்னத நிலையை அளிக்க வல்ல கங்கையை நாமெல்லாம் தாமரையாக தியானித்து வணங்குவோமாக.